அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் சி.என். முத்துலட்சுமி. நான் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சார்ந்தவள். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் 4-5 மணித்துளிகளுக்குள்ள ஒரு கதை சொல்லணும்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு கதையை சொல்லி அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்வதை காட்டிலும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைய காலத்தில் நம்முடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஈடுபாடுமா இருக்கக்கூடியது விதியா மதியா அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. எது சிறந்தது அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டால் நமக்கே எதிர்காலத்தை அறிந்து கொள்வதிலே ஒரு ஆர்வம் உண்டு. அதை காட்டிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் அத்துணை பேரும் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எதையுமே அறிவியல் பூர்வமாக உண்மையா பொய்யா சரியா தவறா அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் விதி அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை ஒரு இதை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அதனால மதி தான் சிறந்தது அப்படின்ற கொள்கை எல்லார்கிட்டையும் உண்டு, இல்லைன்னு மறுப்பதற்கில்லை. ஆனால் இதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிருபர் ஒருவர் கண்ணதாசன் கேள்வி கேட்குறாங்க. விதி சிறந்ததா இல்லை மதி சிறந்ததா, என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு கண்ணதாசன் மிக அருமையான ஒரு பதில் தெளிவாக சொல்கிறாங்க. எவன் ஒருவன் தன்னுடைய விதியை மதியால் வெல்கிறானோ அவனுக்கு தன்னுடைய விதியை மதியால் வெல்வதே அவனுடைய வாழ்வில் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதியை மதியால வெல்ல முடியாது யாராலுமே. அப்படி ஒருவனால் வெல்ல முடியும், ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா அப்படி வெல்வதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய விதியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில மதி தன்னால் முடியும், தன்னுடைய கரங்களிலே எல்லாம் இருக்கிறது. கைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி மாதிரி குன்றின் மேல் இருக்கக்கூடிய விளக்கு எப்படி பிரகாசமாக கண்களுக்கு தெரிகிறதோ அது மாதிரி மதியால எல்லாவற்றையுமே வென்றுவிட முடியும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் நினைப்பது தவறு. என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்திலே எல்லா ஜீவராசிகளும் மனிதன் 6 அறிவு கொண்ட மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு விதிக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு இளைஞன் இருந்தான் கிராமத்தில். அந்த இளைஞன் மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தான். வாழ்க்கையில் வறுமைனா என்ன அப்படிங்கிறத அவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு முறை ஆகாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இளைஞனை பார்க்குறாங்க உமாதேவி. பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஒரு சொல்லனா துயரம். அதனால இவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. இவனுக்கு உதவி செய்யுங்க, இவனும் வாழ்க்கையில ஒரு வளமான வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருடைய அந்த உமாதேவியுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறார். சிவபெருமான் ஏற்றுக்கிட்டு சித்திரகுப்தன்ட்ட சொல்றாங்க, நீங்க கணக்குகளை பாருங்க, பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணிய ஏடுகளை எல்லாம் திருப்பி பாருங்கள், அவனுக்கு எந்த அளவிற்கு நம்ம உதவி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனிடமிருந்து பதில் வருகிறது. அவன் செய்த பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது, புண்ணியம் என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்து விட்டு உமாதேவியிட்ட மறுக்கிறாங்க, முடியாதுன்னு. ஆனா உமாதேவி விடலை, எப்படியாவது ஒரு உதவி செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப சரி, ஒரு யோசனை தோணுது சிவபெருமானுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பொன்னாலாகிய ஒரு மூட்டை, அந்த மூட்டையை கட்டி கொண்டு போய் அவன் நடந்து வரக்கூடிய பாதையில வச்சிருவோம், அவனை தவிர வேற யாருமே எடுத்துக்க முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குவோம். அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்திக்காமலே போறதும் அவனுடைய விதிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு மனதாக இதுக்கு உமாதேவியும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கொண்ட பிறகு அவனுக்கு எதிரில் அந்த பெரிய ஒரு வாய்க்கால் வரப்பில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிரில் அந்த மூட்டை வைக்கப்படுகிறது. அவனை தவிர அந்த இடத்துல யாருமே இல்லை, எடுத்தா அவனுக்கு மட்டும்தான் அதை எடுக்கணுன்ற மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த வரப்பில் நடந்து வந்துகிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை மனதில் தோன்றுது. இந்த கண்ணு தெரியாதவங்களாம் பாவம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அவங்களுமே நம்ம நடந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு வழியில நடந்து போறாரு. அந்த பொன் மூட்டையை கடந்து செல்கிறான். கொஞ்ச தூரம் போனோடனே முழிச்சு பார்த்துட்டு, அப்பா ரொம்ப கஷ்டம், கண்ணு தெரியாதவங்க மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதுதான் விதி. ஆக விதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய கணக்குகள் இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். தான் செய்கின்ற பாவ புண்ணியத்தினுடைய வினை பயனை அவரவரே அனுபவிக்க முடியும். வேறு யாராலும் அவருடைய தலையெழுத்தை மாற்றுவது என்பது கடவுளே நினைத்தாலும் அது இயலாத காரியம் என்பது இக்கதையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் நியூட்டன்ஸோட 3rd law கூட சொல்றாங்க. டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உண்டு.
ஆக நன்மையை செய்கிற போது நன்மை விளைகிறது, தீமையை செய்கிற போது தீமை விளைகிறது. இதையே தான் புறநானூற்றிலும் கூட இந்த செய்தியை நாம் அறிய முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம் செய்கிற இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களே பின்னால் அவை பாவ புண்ணியங்களாக தொடர்கின்றன. எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லாவற்றையும் அதிகப்படுத்தி கொண்டுதான் வாழ வேண்டும். ஆசையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு மனிதன் உருவாக்கி கொண்டு பெருகி கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று மட்டும் செலவாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்த பாவங்கள் எல்லாம். நாம் செய்த பாவங்களை எல்லாம் எவ்வாறு குறைத்துக் கொள்வது, இனி அடுத்த பிறவிக்கு நாம் எவ்வாறு நன்மை என்கின்ற விதையை விதைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சிந்தித்து அதன் வகையிலே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற சொல்லை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.